ஹலோ எவ்ரிவான், எல்லாருக்குமே காலை வணக்கம். நம்மளோட எல்லா சங்குப்பூ செடியிலையுமே இன்றைக்கி நிறைய பூ இருந்ததுங்க. எல்லா செடியிலையுமே ஒரு செடி விடாமல் எல்லாத்துலேயுமே நிறைய பூ இருந்தது. நிறைய பிரச்சனை பார்த்துக்கோங்களேன். புதுசாக சூப்பராக பூ எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க. பூ நம்மளோட எல்லோ ரோஸ் செடியிலையும் ஒரு மொட்டு அழகாக விட்டுருக்குங்க. நம்ம ரெட் ரோஸ்லேயும் 2 மொட்டு நல்லா அழகாக பூத்துருக்கு. இன்றைக்கி ஒன்று எடுத்தாச்சு, நாளைக்கு ஒன்று எடுத்துருவோம். புதுசாக தளிரும் நிறையா விட்டுருக்குங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒயிட் வித் பிங்க் ரோஸ் தான் இன்றைக்கி நம்ம எடுத்து தலையில் வச்சாச்சு. இன்னும் அதில் 2 மொட்டு இருக்குது, கூடிய சீக்கிரம் பூத்துடும். ரோஸ் மல்லி செடியிலே மல்லி மொட்டு இருக்குது. இது நம்ம புதுசாக வாங்கின ஒயிட் ரோஸ் செடிங்க. புதுசாக தளர்லாம் விட்டுருக்கு. இது அடம் பிடிச்சி வாங்கின பிளாக் ரோஸு, அது ஏற்கனவே இருந்த மொட்டு தான், குட்டியாக பூத்துருக்கு. நம்மளோட ஜாதி மல்லிலையும் ஒரே ஒரு பூ தான் பூத்துச்சு. இந்த செடி தாங்க என்ன பண்ணுதுன்னு தெரியல. பிங்க் பட்டன் ரோஸ் இலை எல்லாமே க்ரீனிஷாக ஆகிடுச்சு. நம்மளோட ஃப்ரெஞ்ச் பட்டன் ரோஸ்லேயுமே பூ எல்லாம் நல்லா பூத்துருக்கு. மொட்டும் இன்னும் இருக்குங்க, பூத்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒயிட் ரோஸ் செடி தாங்க மொட்டு நிறையா இருந்தது, இப்போ பூத்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 2 பூ எடுத்து இப்போ பாருங்க ஒரு 2 பூ பூத்துருக்கு. இன்னொரு 4 மொட்டு நிறையாவே இருக்குங்க. இது பிங்க் ரோஸு, இதுலேயும் நிறையா மொட்டு இருக்குது. 2 பூ எடுத்தேன். இது பன்னீர் பட்டன் ரோஸ், ஒரு 2 மொட்டு இருக்குது. புதுசாக அதை பாருங்க மொட்டு அழகாக விட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் பூத்துரும். இது நம்மளோட ஃபேண்டா ஆரஞ்சு ரோஸுங்க. ஒரு மொட்டு பூக்க போகுது. இன்னொரு 4 மொட்டு இருக்குது. கூடிய சீக்கிரமே பூத்துரும். அந்த தும்பி போகவே மாட்டேங்குதுங்க, ரோஸ்லேயே உட்காந்துக்குச்சு. எனக்கு ஒரு டவுட்டுங்க, இந்த 7 இலை இருந்தால் பூக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் பாருங்கள் கலராக அப்படியே 7 இலை இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க.